பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த வருஷம் டிசம்பருக்குள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மூவ் ஆகுறீங்களோ லைஃப்பில் அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா கிரகங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்ம மூவ் ஆகிடணும், அது ரொம்ப முக்கியம். உங்களை பொறுத்த வரைக்கும் கிரகம் எப்போ நல்லா இருக்குது அப்படின்னா எப்பயுமே இந்த வருஷம் பரவாயில்ல. ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறீங்களோ லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை பண்ணி பிளான் பிரகாரம் பண்ணுங்கள். எதை லைஃப்பில் ஃபஸ்ட்டு செய்யணும், எதை செகண்ட் செய்யணும் அப்படிங்கிற தாட்ஸை நீங்களே பண்ணிவிட்டு கண்டிப்பாக பிளான் பண்ணி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். ஏன்னா கோச்சாரத்தில் சிம்மராசியில் கேது பகவான் இருக்கார். கேது அப்படின்னாலே தகவல் தொடர்புன்னு அர்த்தம். ஆக அத்தனை விதமான சோசியல் மீடியாவையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. ஆகையினால எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் இந்த வருஷம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பாங்க. யாரையுமே நீங்கள் சந்தேக கண் கொண்டு பார்க்காதீங்க. இது இந்த வருஷம் ரொம்ப முக்கியம். மற்றவங்க யாராவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் பொறுமையாக கேளுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இந்த வருஷம் பண்ணாதீங்க. இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுறதுக்கான வருஷமாக இது இருக்கிறதுனால இந்த காலங்களில் தெய்வம் ஏதோ ஒரு மனித ரூபாயோட தான் நமக்கு எல்லாமே செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரையும் பெருசாக கேவலமாக நினைக்காதீங்க. யார் சொல்கிறதையும் ஒபைட் பண்ணாமல் இருக்காதீங்க. பொறுமையாக காது கொடுத்து கேளுங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மிகப்பெரிய ஒரு நல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். அதனால் அது விஷயத்தில் கவனம். அத்தனை விதமான டெவலப்மெண்ட்டையும் நீங்கள் உங்களை பண்ணுங்கள். இந்த காலங்களில் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே, கரஸ்லேயே, ஜூம்லேயே நீங்கள் நிறைய படிப்பதற்கு, நிறைய தேடுதல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங், இது அத்தனையும் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. இதுவே நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருஷத்தில் உங்களுக்கு எதிர்பாராத பயணம் இருக்குது, ட்ராவல் இருக்குது. அந்த ட்ராவல் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான வருஷமாக இந்த வருஷம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் எஜுகேஷனில் பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த ஜூன் வரைக்கும் நல்லா இருக்குது. ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய ஹையர் ஸ்டடியில், ஹையர் எஜுகேஷனில் பிரேக் இருக்குது. ஆக இந்த வருஷத்தில் லாங் ஜேர்னி, லாங் டூர் யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ ஜூனுக்குள்ளே போங்க.